பக்தவாச்சல காலனியில வந்து சேரான்ற ஒரு ரவுடி அங்க பெருசா இருக்கிறார். சேரான்றவர், அவர் சேரான்றவர் இப்போ தற்போது ஒரு கடந்த சில மாசங்கள் முன்னாடி நம்ம கூட பேசியிருப்போம். காவல்துறை வந்து ஆந்திராவில் அவர் கைது பண்ணிட்டு வந்துச்சு. அவர் வந்து வடசென்னையில ஒரு காவலரா இருந்து ஒரு ரவுடியானவர், கேங்ஸ்டரா மாணவர். அவரோட உறவினர் ஒருத்தர் சுப்பையான் இருக்காரு. அவர் வந்து இரும்பு கடை சுப்பையான் பேர் அவருக்கு. அவர் வந்து பிவி காலனியில இரும்பு கடை சுப்பையான் பேர். இது வந்து 1994ஆம் வருஷம். அந்த சுப்பையா அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு 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 உமன் விஷயம் நடக்குது. அப்போது அவரை வந்து இந்த விஜி, வெள்ளரவி, இந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து பக்தவாச்சல காலனியில வந்து வச்சு அங்கேயே அதே இடத்துல அந்த இரும்பு கடை சுப்பையான்றவர் அவர் அங்க வச்சு வெட்டிடுறாங்க. வெட்டின உடனே அவரை வந்து தூக்கிட்டு வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில போட்டுறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில போன உடனே ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் சாவலைன்ற ஒரு தகவல் கிடைக்குது. ஓகே, அதாவது சாவலைன்ற தகவல் கிடைச்ச உடனே ஸ்டான்லி மருத்துவமனையிலே போய் சுத்து போட்டு அவரை வெட்டுறாங்க மருத்துவமனைக்குள்ள. ஓகே, அதே டீம் உள்ள இறங்குது. உள்ள இறங்கி அந்த சுப்பையா வந்து ஸ்டான்லி மருத்துவமனையிலே கொலை பண்றாங்க. அந்த சம்பவத்துல நாகேந்திரன் பேரு அந்த அந்த சம்பவத்துல நாகேந்திரன் பேரு முதல் முறையா பெருசா பேசப்படுது. ஓகே, சுப்பையா கொலையில இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நாகேந்திரன் போய் இந்த கொலையை செய்தார் அப்படின்றத நம்ம சொல்லல. ஓகே, அந்த கொலையில நாகேந்திரன் பேரு பெருசா பேசப்படுது. அந்த கேஸ் அக்யூட்டல் ஆயிருக்கலாம், கன்விக்ட் ஆயிருக்கலாம். அந்த அப்போது இருந்ததை மட்டும்தான் இப்ப பேச முடியும். ஓகே, இப்போ நீங்க ஒரு விஷயத்தை ஒத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 8ஆம் தேதியோ அதே நாகேந்திரன் உடல்நல சரியில்லாம அதே ஸ்டான்லி மருத்துவமனையில உயிரிழந்தார். எஸ்.